79 ஆண்டுகள் கழித்து என்ன இன்னைக்கு இந்தியாவினுடைய நிலைமை அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பொருளாதார இடைவெளி நிலவுகிறது. மிக அதிக அளவிலான இளநிலை பட்டதாரிகள், முதுநிலை பட்டதாரிகள், டாக்டரேட் வாங்கி இருக்கக்கூடிய முனைவர்கள், இவங்க அத்தனை பேரும் ஒரு முறையான கண்ணியமான வேலை தேடி வருஷ கட்டி காத்திருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை இருக்கு பாத்தீங்களா, அது உலக அளவில் இந்தியாவில தான் மிக அதிகமாக இருக்கக்கூடும். அப்ப இந்த மாதிரி 79 ஆண்டுகள் கழித்து அடிப்படை பிரச்சனைகள் தீரல. கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு எல்லாத்திலுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பு எப்படி இருக்கும்? அமெரிக்காவுக்கு ஆதரவாக சாய்மானமாகத்தான் அயல்துறை கொள்கையை அவங்க உருவாக்கி கெட்டிப்படுத்தி கொண்டே வருகிறார்கள். அமெரிக்கா ட்ரேட் டாரிஃப் இந்த மாதிரியான வரிகளை எல்லாம் அதிகப்படுத்தும் போது, நம்ம மேல ஒரு பெரிய பிரஷரை கொண்டு வரும்போது, நம்முடைய அரசாங்கத்தால ஒரு பில்லா அதை எதிர்த்து நிக்க முடியாம போறதுக்கெல்லாம் இந்த அயல்துறை கொள்கை ஒரு காரணமாக இருக்கு. கடந்த காலத்துல நம்ம பயன்படுத்திய முழக்கம்ங்கிறது இன்டகிரேட் அண்ட் இன்க்ளூட். ஆனா இன்றைக்கு ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் கடைபிடிக்கக்கூடிய அணுகுமுறை டிவைட் அண்ட் எக்ஸ்க்ளூட். கடந்த காலத்துல வாக்காளர்கள் தங்களுக்கு பிடித்த அரசை தேர்வு செய்வார்கள். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்னா, அரசாங்கம் வாக்காளர்கள் யார் என்பதை அவர்கள் தேர்வு செய்கிறார். 79 ஆண்டுகள் கழித்து இந்தியா இந்த ஜனநாயகத்தை, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை கூட மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கி வைத்திருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். பீப்புள்ஸ் டெமோக்ரசி ஆகஸ்ட் 10-16 வாரத்துக்கான தலையங்கம் தேச விடுதலையின் அறைகூவல், த கால் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது தான் தலையங்கத்தினுடைய தலைப்பு. தலையங்கம் துவங்குகிற இடம்ங்கிறது 79 ஆண்டுகளுக்கு முன்னால தேசத்துக்கான விடுதலை கிடைத்த போது முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு புகழ்பெற்ற உரை ஆற்றினார். அதில் ட்ரஸ்ட் வித் டெஸ்டினி அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருப்பார். அன்றைக்கு நம்முடைய தேசத்தினுடைய டெஸ்டினி எதை விரும்புச்சு அப்படின்னு சொன்னாக்க, நம்முடைய நாட்டில் இருந்த ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகை, அந்த சைஸே பார்த்திங்கன்னா ஹியூஜ் அந்த மக்கள் தொகை. அதே போல் பன்முகத்தன்மை, மிக மிக பரவலான பன்முகத்தன்மை கொண்ட தேசமாக நம்முடைய தேசம் இருந்தது. அதனால் அந்த டைவர்சிட்டி அப்படிங்கிற விஷயமும், ஹியூஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிற விஷயமும் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சவாலாக நவீன இந்தியாவுக்கு இருந்தது. அப்போ அதை எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு பிரதானமான கேள்வியாக இருந்தது. தேச விடுதலைக்காக போராடிய பல தலைவர்கள் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களாகவும் இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த நாட்டினுடைய இப்படிப்பட்ட இந்த 2 சவால்கள், இதர பிரச்சனைகளை நன்கு தெரிந்தவர்களாக, புரிந்தவர்களாக இருந்தார்கள். அப்போ இதை டேக்கிள் பண்ணணுங்கிறது தான் ஒரு முதல் சவாலாக வரும்போது, அவங்க அதை எதிர்கொள்வதற்கு பயன்படுத்திய கருத்தாக்கம் அப்படிங்கிறது சிட்டிசன்ஷிப், குடியுரிமை அப்படிங்கிறது தான். அப்போ நீங்கள் பன்மைத்துவங்கிற பேரில் என்ன மொழி பேசுபவராக இருந்தாலும், என்ன பண்பாட்டை பின்பற்றுபவராக இருந்தாலும், என்ன வேறுபாடுகள் இருந்தாலும், இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமக்கள் அனைவரும் சமமானவர்கள், சம உரிமை படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லி குடியுரிமையை மையப்படுத்தி தான் சுதந்திர இந்தியா சந்தித்த இருபெரும் சவால்களை அன்றைக்கு அரசியல் நிர்ணய சபை எதிர்கொண்டது. அப்ப தேச விடுதலை கிடைத்த போது அன்னைக்கு இருந்த மூட் என்ன அப்படின்னா, ஸ்பிரிங் ஆஃப் ஹோப், நம்பிக்கையினுடைய வசந்த காலமாக அன்றைய காலம் இருந்தது. ஆனா இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் வழி நடத்துகிற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழலை எப்படி இந்த தலையங்கம் வர்ணிக்குது அப்படின்னா, வின்டர் ஆஃப் டிஸ்கண்டென்ட், அதிருப்தியினுடைய பனிக்காலம் அப்படின்னு சொல்லி விவரிக்குது. என்ன இன்னைக்கு 79 ஆண்டுகள் கழித்து என்ன இன்னைக்கு இந்தியாவினுடைய நிலைமை அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பொருளாதார இடைவெளி அப்படிங்கிறது இந்தியாவில் நிலவுகிறது. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பணக்காரர்கள்னா சாதாரண பணக்காரர்கள் கிடையாது, சூப்பர் பணக்காரர்கள், கார்ப்பரேட்டுகள், அவங்க கையில் ஏராளமான செல்வம் குவிகிறது. இப்போ இந்த உதாரணத்தை நம்ம பல இடங்களில் பார்த்துருப்போம். இந்திய மக்கள் தொகையில் டாப் 1% அவங்க கையில் தேசத்தினுடைய வளங்களில் 40% இருக்கு. அடிமட்ட 50%, பாட்டம் 50% ஆஃப் பாப்புலேஷன். அவங்க எதிர்காலம் குறித்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இந்த மாதிரியான பிரச்சனைகளை
சந்திக்கக்கூடியவர்களாக, மருத்துவம் அப்படிங்கிறது கூட அனைவருக்கும் எட்டாக்கனியாக இருக்கக்கூடிய, அனைவருக்கும் கிட்டாத ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய சூழல் தான் 79 ஆண்டுகால சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியா இன்னைக்கு இருக்கிற நிலைமையை மதிப்பீடு செய்யும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு கவனத்துக்கு வருது. தலையங்கம் ஒரு முக்கியமான விஷயத்தை என்ன சுட்டி காட்டுதுன்னா, அநேகமாக உலகத்திலேயே இந்தியா தான் இப்போ நம்ம சொல்ல போகிறதுல முதல் இடத்துல இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, மிக அதிக அளவிலான இளநிலை பட்டதாரிகள், முதுநிலை பட்டதாரிகள், டாக்டரேட் வாங்கி இருக்கக்கூடிய முனைவர்கள், இவங்க அத்தனை பேரும் ஒரு முறையான கண்ணியமான வேலை தேடி வருஷ கட்டி காத்திருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உலக அளவில் இந்தியாவில் தான் மிக அதிகமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு அபாயகரமான விஷயத்தையும் தலையங்கம் வந்து நமக்கு சுட்டி காட்டுது. அப்போ இந்த மாதிரி வந்து 79 ஆண்டுகள் கழித்தும் அடிப்படை பிரச்சனைகள் தீரலை. கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பு எப்படி இருக்கும்? ஏராளமான உரசல்கள், ஃப்ரிக்ஷன்ஸ், மோதல்கள் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பாக தான் இருக்கும். அப்போ ஆளுகிற அரசாங்கம் வந்து இதை எப்படி சமாளிக்கணும்னா, ஒரு திறந்த மனதோடு கூடிய உரையாடல் மக்களோடு நடத்தி அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு அரசாங்கம் வரணும். இதெல்லாம் தான் ஜனநாயக கோட்பாட்டுக்கு உள்ள வரக்கூடிய விஷயம். ஆனால் இன்றைக்கு ஆளுகிற பாஜக அரசாங்கம், ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலம் அதுக்கு இருக்குது. அவங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே ஜனநாயகம் என்பதோ அல்லது ஜனநாயக உரிமைகள் என்பதோ அவர்களுக்கு ஒவ்வாத ஒரு விஷயம். இன்றைக்கு அப்படின்னு கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய சித்தாந்த முன்னோடிகள் அவங்க வந்து அணியிலிருந்தே என்ன அவங்க எதிர்பார்க்கிறாங்கன்னா, ஒற்றைத்தன்மையை திணிப்பது, அதிகாரங்களை தங்கள் வசம் மையப்படுத்துவது, குவித்து கொள்வது. அதனால அதிகார குவிப்பு, ஒற்றைத்தன்மை தான் சித்தாந்த ரீதியாகவே ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய அடிப்படை கோட்பாடுகளாக இருக்கு. இன்னைக்கு அவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால இயல்பாகவே இந்தியாவிலும் அந்த நிலைமையை, அவர்களுடைய சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய முயற்சியில தான் அவங்க வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் சுதந்திரம் கிடைத்த போது ஆர்எஸ்எஸ்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்தியா வந்து ஒரு 100 துண்டுகளாக இருந்தால் அவங்க நினைக்கிற அஜெண்டாவை, மையப்படுத்திய அஜெண்டாவை இந்த 100 துண்டுகள் மேலே திணிப்பது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஏன்னா 100 துண்டுகள்னா பலவீனமாக இருக்கும், தேசிய இனம் சார்ந்த அல்லது மொழி வழி மாநிலமாக இருக்காது, மாநிலங்களுக்கு அறவே ஸ்ட்ரென்த்துங்கிறது இருக்காது. ஒரு பலவீனமான 100 துண்டுகளை ரொம்ப சுலபமாக கட்டுப்படுத்த முடியும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்தியா இப்படித்தான் இருக்க வேண்டும்ங்கிற அந்த கண்ணோட்டம் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய கண்ணோட்டமாக இருந்தது. ஆனால் நல்ல வேளையாக அது நடக்கலை. ஆனால் இப்போ அவங்க ஆட்சியில் இருக்கிறத பயன்படுத்தி அவங்க அஜெண்டாவை நிறைவேற்றக்கூடிய இந்த பாதையில் தான் போகிறாங்க. அதனால் 79 ஆண்டுகள் கழிந்த பின்னும் ஆர்எஸ்எஸ்னுடைய, பாஜகவினுடைய அபாயம் குறைந்த பாடில்லை, அது அதிகரிக்கிறது அப்படிங்கிற எச்சரிக்கையை தான் இந்த தலையங்கம் நமக்கு கொடுக்குது. ஏற்கனவே பொருளாதார இடைவெளி, பொருளாதார ஏற்றத்தாழ்வு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது ஒரு பக்கம், இவர்களுடைய கொள்கையினால தான் அது வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இன்னொரு பக்கம், இந்த பொருளாதார இடைவெளியை சமன்படுத்த வேண்டும், எங்களுக்கும் உரியதை எங்களுக்கு திருப்பி தர வேண்டும் அப்படிங்கிற முழக்கங்கள் மக்கள் மத்தியில் வந்துவிடக்கூடாதுங்கிறதுனால தான் மதத்தை சொல்லி, மற்ற விஷயங்களை சொல்லி மக்களை பிரிக்கக்கூடிய அந்த ஏற்பாட்டையும் அவர்களுடைய சித்தாந்தத்தின் ஒரு பகுதியாக அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறத இந்த நேரத்தில் நம்ம வந்து இணைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. நமக்கு வந்து சுதந்திரம் கிடைத்த போது நம்முடைய ஐடியா என்னவாக இருந்தது? காலனிய நுகத்தடியிலிருந்து நம்ம உடைத்து வெளியில் வரணும், ஒரு சுயேட்சையான அயல்துறை கொள்கை என்பது இந்தியாவுக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தது. இந்த சுயேட்சையான, யாரையும் சாராத அயல்துறை கொள்கை இந்தியாவுக்கு இருந்ததுனால தான் சர்வதேச அரங்கில் இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நற்பெயர் என்பது கிடைத்தது. பல இதர காலனிய நாடுகள் கூட விடுதலை பெற்று இந்தியாவை போல ஆக வேண்டும் அப்படின்னு அந்த இன்ஸ்பிரேஷனாக இந்தியா இருந்தது. அது வந்து பல காரணங்கள்னால. ஆனால் சுயேட்சையான அயல்துறை கொள்கை, காலனிய நாடுகள் மேலே ஒரு அனுதாபம், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம், இந்த சர்வதேச பார்வையெல்லாம் சேர்ந்து தான் சர்வதேச அரங்கில்
இந்தியாவை ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்தது. அப்போ இந்த அயல்துறை கொள்கையினுடைய அடிப்படை அம்சம், கோர் இஷ்யூ ஆஸ்பெக்ட் என்னவாக இருந்தது அப்படின்னா, நிச்சயமாக ஏகாதிபத்திய ஆதிக்கத்திற்கு எதிராக, அதே போல உலக அமைதிக்கு ஆதரவான அந்த அம்சம்தான் இந்தியாவினுடைய அயல்துறை கொள்கையின் மையமாக அன்றைக்கு இருந்தது. ஆனால் அந்த அணுகுமுறையை இன்னைக்கு பிஜேபி தலைமையிலான அரசாங்கம் முழுமையாக கைவிட்டு விட்டது. அமெரிக்காவுக்கு ஆதரவாக சாய்மானமாகத்தான் அயல்துறை கொள்கையை அவங்க உருவாக்கி கெட்டிப்படுத்தி கொண்டே வருகிறார்கள். அதனுடைய ஒரு உதாரணம் தான் இஸ்ரேலை கட்டி தழுவுவது, அவங்க காசாவில் நடத்தக்கூடிய இனப்படுகொலையை கண்டுகொள்ளாமல் இருப்பது. அதே போல மேற்கு கரை ஜெருசலம் இரண்டையும், பாலஸ்தீனத்தோட பகுதிகள், இது ரெண்டையும் இஸ்ரேலோட இணைத்து கிரேட்டர் இஸ்ரேலாக அதை உருவாக்குவதுங்கிற இஸ்ரேலோட இந்த மாதிரியான ஐடியாக்களை எல்லாம் எதிர்க்காமல் இஸ்ரேலுக்கு ஆதரவாக, அமெரிக்காவுக்கு ஆதரவாக அயல்துறை கொள்கை இன்றைய தினம் இந்தியாவினுடைய அயல்துறை கொள்கையாக இருக்கு. ஈரான் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் தொடுத்த பிறகு விடாப்பிடியாக ஈரான் திருப்பி தாக்கி கொண்டிருக்கிற இந்த நேரம் என்பது அமெரிக்காவை கதிகலங்க வைத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த சூழல்ல கூட அமெரிக்கா பக்கம், இஸ்ரேல் பக்கம் சாய்மானமாகத்தான் நம்முடைய அரசாங்கம் தன்னுடைய அயல்துறை கொள்கையை வச்சிருக்கு. அப்போ 79 ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம அயல்துறை கொள்கையினுடைய வீச்சு, பிரதிபலிப்பு எப்படி இருந்தது, இன்றைக்கு எவ்வளவு மோசமாக இருக்கிறதுங்கிறத நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும். இந்தியா ஒருவேளை பழைய பொசிஷனில் அப்படிப்பட்ட ஒரு அயல்துறை கொள்கையை வச்சிருந்தா, இப்போ அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கு நடுவில் நடக்கக்கூடிய இந்த இராணுவ மோதல்ல கூட நம்மை போன்ற நாடுகள் தலையிட்டிருக்க முடியும். அதை கொஞ்சம் நம்ம ரிசால்வ் பண்ணியிருக்க முடியும். ஏன் இந்த யுத்தத்தை பற்றி திரும்ப திரும்ப சொல்ல வேண்டி இருக்குன்னா, அங்கே நடக்கிற, மேற்காசியாவில் நடக்கிற பிரச்சனையினால தான் உலகம் முழுக்க பல நாடுகளில் எனர்ஜி கிரைசிஸ்ங்கிறது வருது. இந்தியாவும் அதில் பாதிக்கப்படுது, இந்திய மக்களும் அதில் பாதிக்கப்படுறாங்க. கச்சா எண்ணெய் வருவதில், கேஸ் வருவதில், இதெல்லாம் நமக்கு பெரிய பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம். இது வெறும் நாட்டை அல்லது அரசாங்கத்தை பாதிப்பது கிடையாது, நம்ம வீட்டு சமையல் அறையை பாதிக்கக்கூடிய விஷயம், அதுதான் மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது ஒரு பழைய காலத்தில் இருந்த அந்த நிதானமான, சாய்மானம் இல்லாத, சுயேட்சையான அயல்துறை கொள்கை இருந்ததுன்னா இந்தியாவால் ஒரு நல்ல ரோல் இந்த காலகட்டத்தில் ப்ளே செய்திருக்க முடியும். அதை அதில் இருந்து அவங்க தவறி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த கொள்கையின் ஒரு பகுதியாகத்தான் அமெரிக்கா ட்ரேட் டாரிஃப் இந்த மாதிரியான வரிகளை எல்லாம் அதிகப்படுத்தும் போது, நம்ம மேலே ஒரு பெரிய ப்ரெஷரை கொண்டு வரும்போது, நம்முடைய அரசாங்கத்தால் ஒரு தில்லா அதை எதிர்த்து நிற்க முடியாமல் போகிறதுக்கெல்லாம் இந்த அயல்துறை கொள்கை ஒரு காரணமாக இருக்கு. ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய சித்தாந்தத்தினுடைய ஒரு பகுதி மெஜாரிட்டேரியன் அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பான்மை அப்படிங்கிறது வேற, பெரும்பான்மை வாதம் அப்படிங்கிறது வேற. அப்போ அந்த மெஜாரிட்டேரியனிசம், பெரும்பான்மை வாதத்தை மையப்படுத்திய ஒரு சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம். ஆர்எஸ்எஸ்னுடைய சமூக கண்ணோட்டம் எது அப்படின்னா பிராமணிய கண்ணோட்டம். அதனால இவ்வளவு பன்மைத்தன்மை அல்லது பன்மைத்துவம் இருக்கக்கூடிய இந்தியாவில் கடந்த காலத்தில் நம்ம பயன்படுத்திய முழக்கம்ங்கிறது இன்டகிரேட் அண்ட் இன்க்ளூட். ஆனால் இன்றைக்கு ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் கடைபிடிக்கக்கூடிய அணுகுமுறை டிவைட் அண்ட் எக்ஸ்க்ளூட். இன்டகிரேட் அண்ட் இன்க்ளூட் என்பதும் டிவைட் அண்ட் எக்ஸ்க்ளூட் என்பதும் ஒரு ரெண்டு கார்னராக இருக்கிறது, இருவேறு துருவமாக இருக்கிற நிலைமையை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மோசமான கொள்கைகள் மூலமாக இந்தியாவில் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க, அனைத்து உழைப்பாளி மக்களும் பாதிக்கப்படுறாங்கன்னா கூட குறிப்பாக பழங்குடி மக்கள், தலித்துகள், சிறுபான்மையினர், பெண்கள், அவங்க தான் கூடுதலாக இப்படிப்பட்ட தாக்குதல்களுக்கும் மோதல்களுக்கும் இலக்காகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம கவலையோடு பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் இந்த சுதந்திர தினத்தன்று முடிஞ்சிருச்சு இந்த கட்டுரை, அதுக்கு முன்னால் எழுதுனது. சுதந்திர தினத்தன்று நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்னா, அந்த மக்கள் மத்தியில்
ஒற்றுமையை கட்டுவதும் அந்த இன்டகிரேட் அண்ட் இன்க்ளூட் அப்படிங்கிற அணுகுமுறையை வலுப்படுத்தக்கூடிய விதத்தில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்வதும் இன்றைய தேவை அப்படிங்கிற முறையில் தான் பார்க்கணும். இப்போ இந்த ஆட்சி காலத்தில் பல முறை நம்ம தலையங்கத்தில் எழுதியிருக்கோம். அரசமைப்பு சட்டத்தின் கீழ் ஒரு அதிகாரம் பெற்று சுயேட்சையாக இயங்க வேண்டிய பல நிறுவனங்களில் ஆர்எஸ்எஸ் ஊடுருவி ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்திற்கு உதவியாக சாய்வாக இந்த அமைப்புகளை நடத்துது. தேர்தல் ஆணையம் அதுக்கு ஒரு உதாரணம். அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய எஸ்ஐஆர் அதற்கான உதாரணம். தலையங்கம் ரொம்ப கரெக்டாக ஒரு வரி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த காலகட்டத்தில் தேர்தல் ஆணையம் தன்னுடைய சுயேட்சை தன்மையை இழந்தது, எஸ்ஐஆர் போன்ற வாக்குரிமையை பறிக்கக்கூடிய நடவடிக்கைகளை எடுத்தது அப்படிங்கிறது எங்கே கொண்டு வந்து விட்டுருக்குன்னா, கடந்த காலத்தில் வாக்காளர்கள் தங்களுக்கு பிடித்த அரசை தேர்வு செய்வார்கள். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்னா, அரசாங்கம் வாக்காளர்கள் யார் என்பதை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசங்கிறத பாருங்க. வாக்காளர்கள் தங்களுக்கு பிடித்த அரசை தேர்வு செய்வதுங்கிறது எப்படி இருக்கு, அரசு தங்களுக்கு விருப்பமான வாக்காளர்களை தேர்வு செய்வது அப்படிங்கிறது எவ்வளவு மோசமான விஷயம். அதனால இன்றைக்கு 79 ஆண்டுகள் கழித்து இந்தியா இந்த ஜனநாயகத்தை, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை கூட மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கி வைத்திருக்கிறது. இன்னொரு பக்கம் இதையெல்லாம் யாரும் எடுத்து கேள்வி கேட்கக்கூடாது. அதனால ஒரு அடிப்படையான பயம், அச்சம், அடக்குமுறை மூலமாக, மோசமான இரும்பு கரம் கொண்ட நடவடிக்கைகள் மூலமாக அப்படி ஒரு பயத்தை, அச்சத்தை கட்டமைக்கக்கூடிய ஏற்பாடும் நிச்சயமாக நடக்குது. அதைத்தான் நம்ம நவ ஃபேஷிச போக்குகள் அப்படின்னு சொல்கிறோம். சாதாரண எதேச்சாதிகாரம் வேற, அதை விட பல மடங்கு உச்சத்திற்கு போகும்போது அது நவ ஃபேஷிச போக்குகளாகத்தான், இந்த அரசாங்கத்தினுடைய அப்படிப்பட்ட போக்குகளாகத்தான் நம்ம கருத வேண்டியிருக்கு. அதனால் எதிர்கட்சிகளாக இருந்தாலும், எதிர்த்து குரல் கொடுக்கிற மீடியாக்களாக இருந்தாலும், எதிர்த்து பேசுகிற தனிநபர்களாக இருந்தாலும் அவ்வளவு பேரும் அச்சுறுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற சிச்சுவேஷன் தான் இருக்குது. இதெல்லாம் கார்ப்பரேட் மீடியா, கோடி மீடியா இதெல்லாம் வெளியில் கொண்டு வராது. அவர்களுக்கு தனியான ஒரு கதையாடல் இருக்குது. அதைத்தான் அவங்க முன் வைப்பாங்க. மக்களை ஏமாற்றுவதற்கான முயற்சியில் தான் அவங்க ஈடுபடுவாங்க. அதனால் எதிர்கட்சிகளாக இருந்தாலும், தனிநபர்களாக இருந்தாலும் இந்த போக்குகளை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய, போராட வேண்டிய ஒரு அவசியம் என்பது இன்றைக்கு கட்டாயமாக ஏற்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியாகத்தான் ஜந்தர் மந்தரில் ஜென்சி தலைமுறை நடத்திய போராட்டத்தை பார்க்கணும். அவங்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணாங்க, சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணாங்க. ஆனால் அங்கேயே உட்கார்ந்துல்ல, அவங்க ஃபீல்டுக்கு வந்தாங்க. போலீஸோட புரூட்டாலிட்டியை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. அரசாங்கத்தினுடைய அவதூறுகளை அவங்க சந்திச்சாங்க. அதனால் என்னதான் இந்த அரசாங்கம் பயத்தை, அச்சத்தை கட்டமைத்தாலும் அந்த சவாலை சந்தித்து பயத்தை விலக்கி களத்துக்கு வரக்கூடிய இளைஞர்களுடைய இந்த செக்ஷனை, இந்த பகுதியை பார்க்கும்போது உண்மையிலே எதிர்காலம் குறித்து நிச்சயமாக நமக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. 100 பூக்கள் மலரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல சுதந்திரத்தினுடைய 100 பூக்கள் மலரக்கூடிய ஒரு எதிர்காலம் நமக்கு வர வேண்டும், வரும். சவால்கள் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் அதே சமயம் சவால்களை சந்திக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த காலத்தில் நடந்த பல போராட்டங்களால் உருவாகி இருக்கிறது. அதனால் 79 ஆண்டுகால சுதந்திரத்தை திரும்பி பார்க்கும்போது இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த அடக்குமுறைகளை, கொடுமைகளை களைந்து ஒரு இந்தியா விடுதலை அடைந்த போது என்ன கனவுகளோடு இருந்ததோ அந்த கனவுகளை நிதர்சனமாக்கக்கூடிய பாதையில் நம்ம எல்லாரும் போக வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியைத்தான் தலையங்கம் எழுப்புகிறது.